அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற வசனங்கள் அல்-பக்ரால 78 மற்றும் 79. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபமின்ஹும் உம்மியூன லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானிய வ இன்ஹும் இல்லா யலுன்னூன் ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا وويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون. மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர். கட்டுக்கதைகளை அறிந்து வைத்திருக்கின்றார்களே தவிர வேதத்தை அறிந்து வைத்திருக்கவில்லை. மேலும் அவர்கள் ஆதாரமற்ற கற்பனை செய்பவர்களாகவே அன்றி வேறில்லை. அற்ப கிரயத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலேயே நூலை எழுதி வைத்து கொண்டு பின்னர் அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று கூறுகிறார்களே, அவர்களுக்கு கேடுதான். அவர்களுடைய கைகள் இவ்வாறு எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான். அதிலிருந்து அவர்கள் ஈட்டும் சம்பாதியத்திற்காகவும் அவர்களுக்கு கேடுதான். வேதக்காரர்களான யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 3 வகையினராக இருந்தாங்க. ஒரு வகையினர் வேத அறிஞர்கள், இவர்கள் வேத உண்மைகளை மறைத்து வந்தாங்க. இரண்டாவது நயவஞ்சகர்கள், இவர்கள் முஸ்லிம்களை போன்று நடிச்சிட்டு வந்தாங்க. மூன்றாவது வகையினர் எழுத்தறிவற்ற பாமரர்கள், இவர்கள் கற்பனை கதைகளை நம்பி மோசம் போனவங்க. இந்த மூணாவது வகையினர் பற்றிய இந்த குர்ஆன் வசனம், அதாவது 78வது வசனம் சொல்லுது. அவங்களில், அதாவது வேதக்காரர்களில் எழுத்தறிவற்றவர்களாகவும் உள்ளனர். அவர்களுக்கு வேதத்தில் என்ன உள்ளது என்று தெரியாது. வெறும் கட்டுக்கதைகளையே வேதம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இவங்க என்னத்தெல்லாம் யூகிக்கிறாங்களோ அதை தான் மார்க்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். எழுத்தறிவற்றோர் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இங்கே உம்மியூன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உம்மி அப்படிங்கிற வார்த்தையுடைய பன்மை தான் அது. இதுக்கு எழுத தெரியாதவர் அப்படின்னு பொருள். அதன் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் உம்மி அப்படின்னு குர்ஆன் கூறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் எழுத தெரியாது, எழுதப்பட்டதை வாசிக்கவும் தெரியாது. அதை தான் 29வது அத்தியாயம் 48வது வசனத்தில், நபியே, இதற்கு முன்னர் நீர் எந்த வேதத்திலிருந்தும் எதையும் படிப்பவராக இருந்ததில்லை. உமது வழக்கையால் எதையும் நீர் எழுதவும் மாட்டீர். இவ்வாறு இருந்திருந்தால் வீணர்கள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள். அதே போல் 62வது அத்தியாயம் 2வது வசனம், அவன்தான் எழுத்தறிவற்ற சமுதாயத்தில் அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அனுப்பி வைத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அவங்க கற்பனைகளை தவிர வேறு எதையும் அவங்க வேதம்னு நம்ப மாட்டாங்க. அதாவது அவங்க என்ன கற்பனை செஞ்சுருக்காங்களோ அதை தான் வேதம்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் தமது வாயால் கூறுகின்ற சில பொய்யான தகவல்களை தவிர வேறு எதையும் அறிந்திருக்க மாட்டார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் பொய்களை தவிர வேறு எதையும் அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு விளக்கம் அளிக்கிறாங்க. மேலும் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்களில் சிலர் வேதத்தில் எதையும் அறிந்திருக்கவில்லை. அது மட்டுமின்றி இறைவேதத்தில் இல்லாதவற்றை நினைத்தபடியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றனர். தான் பேசக்கூடிய அனைத்தும் வேதத்தில் உள்ளவை அப்படின்னு கூறிக்கொண்டிருக்காங்களாம். அதே போல் வசனம் 79ல், தம் கைகளால் நூல் ஒன்றை எழுதி அதன் மூலம் அற்ப விலையை பெறுவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது அப்படின்னு கூறுவோருக்கு கேடுதான் அப்படின்னு சொல்கிறான். இந்த வசனம் யூதர்களுடைய மத அறிஞர்களான மற்றொரு சாராரை தான் குறிக்குது. அவர்கள் பிரச்சாரர்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வின் மீது பொய்களை இட்டுக்கட்டி மக்களுடைய செல்வங்களை தவறான முறையில் விழுங்கியதற்கு தான் அவங்களுடைய வசனங்களை, அதாவது அவங்களுடைய கற்பனைகளை பயன்படுத்தி கொண்டாங்க. இந்த வசனம் ஈதோ குருமார்களை குறிக்கும் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கூறியதாக இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறாங்க. சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்களில் சிலர் தாமாகவே ஒரு நூலை புனைந்து எழுதுவார்கள். அதை அரபுகளிடம் விட்டுவிட்டு இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதன் மூலம் அற்ப விலையை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. இந்த வசனம் தொடர்பாக அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லிம் பெருமக்களே, நீங்கள் ஏதேனும் ஒன்றை பற்றி வேதக்காரரிடம் எவ்வாறு விளக்கம் கேட்கிறீர்கள்? அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு அருளிய வேதமான குர்ஆன் புதிதாக அருளப்பட்டதாகவும் அதே நீங்கள் ஓதிக்கொண்டும் இருக்கிறீர்கள். அது இளமையானது, புதுமையானது. வேதக்காரர்கள் இறைவேதத்தை மாற்றிவிட்டார்கள். தம் கைகளால் நூல் ஒன்றை எழுதி அதன் மூலம் அற்ப விலையை பெறுவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு விளக்கம் அளிக்கிறாங்க. இதை குறித்து சுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்களின் கைகள் எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடு உண்டு, அதன் மூலம் சம்பாதிப்பதற்காகவும் அவர்களுக்கு கேடு உண்டு அப்படின்னு அல்லாஹ் கூறுகிறான் அப்படின்னு விளக்கம் அளிக்கிறாங்க. அதாவது தங்களுடைய கைகளால் பொய்களையும் அவதூறையும் புனைந்ததற்காகவும் அதை விற்று அதிலேருந்து வரக்கூடிய காசை பயன்படுத்தினதுக்காகவும் அவங்களுக்கு கேடு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு வசனத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.